மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்பதான் தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்றீங்கன்னு. இப்ப மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கட்டா விடுறாரு. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனா இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலா வச்சு நீங்க அடிச்சுட்டு வந்து ரீல்ஸ் விடுறீங்க. ஆனா நாங்க வந்து ரியாலிட்டியா கொண்டிருக்கின்றோம். அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த டெக்னிக்கை இப்போ 10 நிமிஷம் மட்டும் தான் அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டேன். 10:29 நம்ம ஆரம்பிச்சோம். நல்ல சுவையான குறுக்கீடுகளும் தேவையற்ற குறுக்கீடு ரெண்டும் இருந்தது. சுருக்கமா நன்றி கூறி சப்ஜெக்டிவா இல்லைங்க. ஆக இப்ப வந்து ஏன்னா வந்து இப்ப சேமிப்பு கிடங்குகளை பொறுத்தவரையில் இப்ப வந்து இன்னைக்கு நேற்றையோட பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கார். 10 லட்சம் காவேரி டெல்டா பகுதியிலே நெல் மூட்டைகள் தேங்கி இருக்கிறது. 10 லட்சம் மூட்டைகள் அங்கே இருக்கிறது. வெகு விரைவில் மழை இருக்கிறது. எல்லாம் ஓபன் குடோன்ல அடுக்கி இருக்கிறது. அங்கே நெல் ஒவ்வொரு பர்ச்சேஸ் சென்டர்லயும் நெல் இருக்கிறது. ஆக கடந்த ஆட்சியில் அங்க இருக்கும்போது நானும் சக்கரபாணி அவர்களும் அந்த ஸ்பாட்டுக்கு போனோம். எங்களுடைய துணை முதலமைச்சர் இந்த மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர் ஆய்வு திடீர் நாங்கள் தஞ்சை சென்று இரவு நாங்க அங்க போய் உடனே கேள்விப்பட்ட மழை அடாத மழை வந்த போது நாங்க வேகன்ல அனுப்பி வச்சோம். உடனே கூட திடீரென்று மழை வந்த காரணத்தால் அப்போது துணை முதலமைச்சர் அந்த மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தஞ்சை சென்று அங்கு ஆய்வு செய்து உடனுக்குடன் மாற்று ஏற்பாடு செய்து அந்த மூட்டைகளை உடனுக்குடன் நாங்கள் மாற்றி அமைத்து வைத்தோம். அத்தகைய ஒரு ஆக்டிங் கிடையாது, ஆக்ஷனாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். நாங்க இன்னும் சொல்ல போனா உங்க பக்கம் இருக்கிறதெல்லாம் படத்தை பார்த்து நீங்க எல்லாம் வந்தவங்க. நாங்களா வந்து கொள்கையுடைய முரசொலி படித்து திறந்தோடு செய்தியை படித்து பொதுக்கூட்டத்தில் பேசி இந்த பக்கம் உள்ளவங்க அண்ணா திமுக தான் சரி திமுக தான் சரி பேசி நாங்கள் வந்தவர்கள். ஆக அந்த மக்களுடைய தெரியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் உணர்வுக்கு ஒன்றொன்றாக எங்களுடைய முதலமைச்சராக தலைவர் ஸ்டாலின் அவர் எங்களை பணியாற்ற வைத்தார்கள். மக்களும் அங்கே மகிழ்ச்சியாக இருந்தார்கள். விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே வாழ்ந்தார்கள். ஆக அத்தகைய நாங்கள் பட்ஜெட் போட்டு மக்களுடைய கருத்துக்களை வாங்கி நாங்கள் பட்ஜெட்டாக அறிவித்தோம். ஆக மேலே இப்ப நீங்க அறிவித்த நிதி ஒதுக்கீடு பார்த்தா வேளாண் பட்ஜெட்டுக்கு கிட்டத்தட்ட வேளாண்மை துறைக்கு 15 நீங்க எங்களுடைய ஆட்சியில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது 15,230 கோடி. உங்களுடைய ஆட்சியில உருவாக்கியது 14,955 கோடி. ஆக 275 கோடி இப்போது குறைவாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த துறைக்கு, வேளாண்மை துறைக்கு. விவசாயிகளுக்கு இலவச மின்சார மானியம் திமுக ஆட்சி நாங்க போன பட்ஜெட் இது பச்சை நீளம். உங்க பட்ஜெட்ல இந்த கலர் இந்த பட்ஜெட். ஆக இந்த கலர் பட்ஜெட் இதுல நீங்க படிச்சதுதான் நாங்க எங்க படிச்சது ஒப்பிட்டு உங்க செக்ரட்டரிக்கு தெரியும், உங்க செயலாளருக்கு தெரியும். ஆக விவசாயிகளுக்கு மின்சாரத்தை இப்ப அவர் சொன்னாரு மின்சாரம் நாங்க கொடுத்த ஒதுக்கியது 8,186 கோடி, நீங்க ஒதுக்கியது 7,432 கோடி. ஆக 754 கோடி குறைவாக இருக்குது. எனக்கு என்ன நீங்க இலவச மின்சாரத்தை நிறுத்த போறீங்களா? இது ஒரு டவுட். அதான் அதே போல நுண்ணீர் பாசன திட்டம் அதுல வந்து எங்களுடைய ஆட்சி காலத்தில் 1,168 கோடி நாங்கள் ஒதுக்கின்றோம். ஆனா உங்களுடைய காலத்தில் 785 கோடி அறிவித்திருக்கின்றீர்கள். ஆக 300 அது உங்களுக்கு பேர் வந்து துளித்துளின்னு ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க. நாங்க வந்து நுண்ணீர் பாசன திட்டம், நீங்க துளி திட்டம் போட்டீங்க. அது 383 கோடி மைனஸ் ஆக குறைவாக இருக்கிறது. அதே போல குறுவை பயிர் காப்பீடு திட்டத்துக்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் 841 கோடி நாங்கள் ஒதுக்கணும். ஆனா உங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்ப அறிவிச்சிருக்க 648 கோடி. ஆக 193 கோடி குறைவாக உங்களுடைய புக்ல படிச்சதா எனக்கு தெரியாது. ஆக குறுவை தொகுப்பு திட்டத்துக்கு 210 கோடி நாங்க கொடுத்தோம். டெல்டாக்கும் கொடுத்தோம்.
நீங்க கொடுத்தது குறுவ தொகுப்பு 184 கோடி ஒதுக்கிறீங்க, குறைவு 775 கோடி குறைவு. அதே மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில் 142 கோடி